ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். எங்கே வந்திருக்கீங்க? எங்கே வந்திருக்கீங்க நீங்கள் தான் சொல்லலாம். சரி, என்ன கோல்டு பார்த்தாச்சா, எடுத்தாச்சா? பார்த்தாச்சு. எதுக்கு எடுத்துறீங்க? இதுக்கு பர்த்டேக்கு. பர்த்டே முடிஞ்சு 4 நாள் ஆச்சு. எப்போ எடுத்துறீங்க? ஆமாம், அப்போ நல்ல டிசைனை பிடிக்கல, பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ல. சீட்டு கஷ்டப்பட்டு போட்டது நான் இதே பர்த்டே கிஃப்டாக எடுத்துக்கன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அப்படி பர்த்டேக்கு எடுக்கிறதுக்காக தானே வருஷம் வருஷம் அப்படியே சீட்டு போகிற மாதிரி தான் எடுக்கிறது. இதுதான் கோல்டு சிட்டி, பஹ்ரைன் கோல்டு சிட்டி. ஜுவல்காஸ் இருக்கு அங்கே, மலபார் அங்கே தான் இருக்குது. இங்கே தான் எல்லா கடையும் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே போனோடனே அந்த டக்கி மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, துபாய் மாடல் செயின்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதில் அந்த டக்கி மாடலில் வந்து குட்டி 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 யூனிக்காக தொங்குற மாதிரி பார்க்குறதுக்கு டக்கி மாடல் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு பெருசாக அட்ராக்டிவாக இருக்கும். அது மாதிரி என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக இருந்தது. சரி, அது எடுக்கிற ஐடியா நம்மளுக்கு இல்லை. சரி, ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே கண்ணு அப்படியே இழுதுச்சு அழகா இருக்கவும். அது ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே உள்ள போயாச்சு. நல்லா இருக்காது. திரும்ப திரும்பா அப்புறம் நான் போட்டு பார்த்துச்சேனே, என் ஹஸ்பண்டும் போட்டு பார்த்தாங்க. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீ கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவும் உன் கழுத்துக்கு நல்லா தெரியுது, எனக்கு ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒல்லியாக இருக்கனால என்னதில்ல, கழுத்து இதாக இருக்கனால எனக்கு மெல்லிசான செயின் போட்டால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இதென்ன ஏரியார் அப்படி மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய கலெக்ஷன் போடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு தானே எடுக்க வந்தோம், நீ வந்த வேலையை பாரு, எனக்கு ஏன் போட சொல்கிற அப்படின்னு. சும்மா போட்டு பாருங்க, காசா பணமா போட்டு பார்க்கறதுனால என்ன, போட்டு பாருங்க, எனக்கு தான் எடுத்துக்க போகிறேன், பட் சும்மா ட்ரை பண்ணுங்க போட்டு பார்த்து அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருந்தேன். 40 கிராம்ஸ் 40 கிராம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இப்போ பார்த்ததெல்லாம் 24 கிராம் தான், 3 சவரன் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக 5 பவன் 6 பவன் அந்த மாதிரி இருந்தது. நல்ல பார்வையாக பார்க்குறதுக்கு பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் நம்ம கையில் எடுத்து வெயிட்டு பார்த்தோன்னா காற்று மாதிரி தான் இருந்தது, ரொம்ப வெயிட்டு கம்மியாக. அதான் எதை எடுக்கிறது, இதுவா அதுவான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. வந்து நெக்லஸ்னா மாடல் அந்த மாதிரிலாம் நல்லா நிறையா டிசைன் வச்சுருந்தாங்க. நான் எடுக்க வந்தது ஒரு லாங் டிசைனு, லாங் செயின். ஒரு வழியாக எடுத்துகிட்டும் வந்தாச்சு. ஏலா எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஹாப்பியா? ஹாப்பியோ ஹாப்பி. பிடிச்ச மாதிரி டிசைன் அமைஞ்சா? ஃபுல்லா கொல்ல தெரியுதா? பிடிச்ச மாதிரி டிசைன் அமைஞ்சுச்சா? அமைஞ்சிச்சு. பிடிச்ச மாதிரிங்கிறத விட கிடைச்ச மாதிரி. கிடைச்சதுல பிடிச்ச மாதிரியா? ஆனா வந்து சீட்டு 3 சவரன் கிட்ட தானே வந்துச்சு. எக்ஸ்ட்ரா கையில இருந்து 2 போடுற மாதிரி ஆகி போச்சு. சரி சரி, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. சரி, இப்போ நம்ம ஊர்ல டிசைனுக்கும் இங்க எப்படி இருக்கு டிசைன்? கொஞ்சம் எனக்கு கியாட்டி இதை விட கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் தான் காமிக்கிறாங்க, அதுலயே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதை விட செயின்ஸ் நம்ம ஊரை விட ரேட் கம்பேர் பண்ணும்போது வேஸ்டேஜ் அதெல்லாம் இல்லை, அதனால ரேட் கொஞ்சம் கம்மியாகும். சரி, அதை பத்தி தனியா சொல்லலாம் நம்ம. ஃபைனலா ஹாப்பி. ஓகே, கிளம்பலாமா? ஆமா, சீட் ஆனால் 3 பவன்ல எடுத்துருக்கலாம். நீங்கள் தான் எடுத்துக்கன்னு மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. கடையில் உள்ள அவர் அதை விட இதுதான் சூப்பராக இருக்கு மேடம், இதுதான் சூப்பராக இருக்கு மேடம்னு சொல்லிட்டு இன்னும் தூண்டி விட்டுட்டாரு. தூண்டி விட்டு அவர் பக்கம் இழுத்துட்டாரு. சரி, அவர் போறவர் பார்த்துட்டு யாரோ ஷூட்டிங் எடுக்கிறாங்களா, ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு போறாரு. வேற யாப்பா மச்சான். ஃபைனலா 5 சவரனை தூக்கிட்டேன்னு மச்சான். ஃபீலிங்கா இருக்கா? காசு 2 சவரனுக்கு போச்சுன்னு. ஏன் அதெல்லாம் இல்லை, பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா ஓகே. பிடிச்சிருந்தா ஓகே. அப்போ கூட 2 பவன்ல எடுத்துக்க முடியாது. இது எப்படி இருக்கிறதுனால எடுக்க முடியும்? அப்போ இருக்கிறதுல நல்லதா எடுக்கணும். இருந்தாலும் அதுக்குன்னு எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா? அப்படி சொல்லுவீங்க. அங்கே ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கி அடகு நம்ப முடியாதே உங்களெல்லாம். கழுத்துல போடுறதுதான் வாங்கி கொடுக்குது. இப்ப இது திடீர்னு என்னமா யோசிச்சேன், பேசாம
சீட்டு கட்டின 3 சவரனே பேசாம எடுத்துட்டு வந்திருக்கலாமோ. இது ஏன் விபரீத ஆசை. எக்ஸ்ட்ரா 2 பவுனுக்கு போயிட்டு மொத்தமா வாங்கிட்டு விட்டுருவானோ ஊருக்கு போய். அதுக்கு நம்மளோடதே 3 பவுன் மட்டும் சீட்டுக்குள்ள அமௌண்ட்டுக்குள்ளதே எடுத்துட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வர்றேன். என்னடா மௌனி, நல்லா இருந்துச்சு அம்மாவுக்கு அந்த செயின்? பாத்தியாக்கு நீ எங்க பார்த்த? நீ விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்ச. கோல்டு எடுத்துறதுக்கு ட்ரீட் ஏதாவது இருக்கா? ஹோட்டல்ல சாப்பாடு சோறு கீறு எதுவும் வாங்கி தரீங்களா? சோறு எதுக்கு, எப்பவுமே சோறு தானே திங்கிறோம். அப்புறம் வீட்டில் தான் போயா? வீட்டில் போய் செய்யலாம், செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி போய் சமைக்கணும்னா சமைச்சு தான் ஆகணும். ஓகே இப்போவே இல்லை இப்போவே எக்ஸ்ட்ரா செலவாகி போச்சு, நான் வீட்டிலேயே செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க எடுத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களோ? ஃபீலிங்கா இருக்குதோ ரொம்ப மனசுக்குள்ள? இல்லையே, வீடியோவை ஆன் பண்ணவனே ஈனு பரவாயில்ல எடுத்துக்க அப்படிங்கிறிய, வீடியோவை ஆஃப் பண்ணவனே உருன்னு வரையிலே பசி கொடுமையா? இந்த காசை பறிச்சுட்டு வாங்கிக்கிட்டேங்கிற ஃபீலிங்கா? ஃபீல் பண்ணக்கூடாது, அதுவும் சேவிங்ஸ் தானே. மற்றபடி நான் வந்து ட்ரெஸ்ஸு அது இதுன்னு வேஸ்ட்டு ஏதாவது இது பண்ணா சரி ஃபீல் பண்ணலாம். நான் இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு போட்டுக்கிற எடுத்து வச்சாலும் ஃபியூச்சரில் உங்களுக்காண்டி தான் எடுத்து வைக்கிறேன். அவசரம் ஆத்திரம் அந்த வீடு கட்ட வாங்கினிய அப்பெல்லாம் தந்தல்ல, ஓகேவா? இப்போ 5 சவரில் செயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி மாடல் நானும் நிறைய பார்த்தேன், ஒன்றும் அவ்வளோவா எனக்கு லைட் கொடுக்குறவா ஒரு மாதிரி அவ்வளோ ஒன்றும் செட் ஆகவே இல்லை. டிசைன் கம்மியாக தான் காமிச்சாங்க. நம்ம 3 சவரில் காமிக்க சொன்னால் அவங்க 5ல் காமிக்கிறாங்க. நம்ம 5ல் டிசைன் தேடணும்னா 5 விட 7ல் நல்லா இருக்கும் மேடம், டிசைனில் நிறைய வரும்னு சொல்லிட்டு 7 காமிக்கிறேன். இல்லை நம்மளுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. 5லேருந்து 3லேருந்து 5 இது அதிகம்தான். இங்கே இது 3லே காமிங்க, இல்லாட்டி 5 ஓகே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கொஞ்சம் மாடல் தான் இருந்தது. அதில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு பிடிச்சது மாதிரி, அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என்ன செயின் எனக்கு எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில், இந்த வீடியோ கடைசியில் காமிக்கிறேன், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறதா இருந்தாலும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கோல்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? எங்களுக்கு இப்போ அது ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஆகிடுச்சு இந்த கடை. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். இனிமேல் தான் போய் வீட்டில் போய் சமையல் பண்ணணும். இந்த டாப் தான் என்னோடய பிறந்த நாளுக்கு எடுத்தது, எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது. ஃபேண்டு ஷால் இதெல்லாம் பழசு, சும்மா டாப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கொடுக்காதீங்க, சளியிலே பிடிக்கும், வேண்டாம். எனக்கு அது என்னமோங்க, இந்த ஐஸ்கிரீம் டீ காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக உட்காந்து ருசிச்சு பொறுமையாக குடிச்சாதான், சாப்பிட்டாதான் குடிச்சது மாதிரி இருக்கும். நான் போய் ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கோல்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் மனசை கூல் பண்ணுறதுக்காக அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஐஸ் பண்ணியாச்சு. இப்போல்லாம் எங்களுக்கு இந்த கடை ஐஸ்கிரீம் வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. டீ வடை சாப்பிட்டோம்னா பசி அடங்க மாட்டேங்குது, ஆனால் இது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பசி அடங்கிடுது. வீட்டில் போய் நீ போய் சமைச்சு தான் சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு. வீட்டில் போய் சமையல் பண்ணுறதுக்காக இதை சாப்பிட்டுட்டு போய் தெம்பா சமைக்கலாம் அப்படிங்கிறக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன மச்சான், நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு திரும்ப கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க, நீங்கள் சாப்பிடுங்க. கொடுக்காம சாப்பிட முடியுமா? மௌனி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போய் பதுங்கிட்ட, எப்படி இருக்குதுடா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன ஃப்ளேவர் நீ வாங்கியிருக்க? எங்க மச்சான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு ஃபுல் ஆயிடுமா, இல்ல போய் சோறு வேணுமா, சாப்பாடு வேணுமா? டிஃபனா சாப்பாடா? டிஃபன் வேணும். எங்க வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், சாப்பாடு டைமுக்கு தரணும், பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குலாம் இந்த உடம்பு சரியில்லாட்டி வேலை பார்க்கணும் அப்படிலாம் இல்லை. நான் என்னால் எந்திரிக்க முடியலை, செய்ய முடியலாம், எங்கள் மச்சானே செஞ்சு ஸ்கூலுக்கெல்லாம் பையனை அனுப்பிடுவாங்க. என்னைய டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ நல்ல மனுஷன். இருந்தாலும் இதையே நம்ம வந்து அட்வான்டேஜாக அவங்களே சமைச்சு குழந்தைய அனுப்பிடுவாங்க, நம்ம தூங்கலாம் அப்படிலாம் நான் தூங்கவே மாட்டேன். எப்படி வேணாலும் வாழக்கூடாது இல்லையா, இப்படித்தான் வாழணும்னு ஒரு சில முறை வரம்பு அதெல்லாம் இருக்குதுல்ல, குடும்ப பொண்ணு குடும்ப இஸ்திரியா. அதனால நானும் லேட்டாக தூங்கினாலும் சீக்கிரம் எந்திரிச்சிருவேன். எங்கள் மச்சான் என்ன கொஞ்சம் நேரம் தூங்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் தூங்க மாட்டேன். எந்திரிச்சு கரெக்டாக ஆஃபீஸ்க்கு அனுப்பி பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு எந்திரிச்சிருவேன். அதனால் போயிட்டு சமையல் பண்ணிவிட்டு இன்றைக்கி டைமும் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க.
இப்படி ஹஸ்பண்டை 4 வார்த்தை புகழ்ந்து தள்ளினாதான் அடுத்து நம்ம காரியம் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நானும் 4 வாரத்தை புகழ்ந்து தள்ளிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நகை கடையில் காமிச்ச கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. மௌனி மச்சான், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய்.